உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். ராகவா லாரன்ஸ், நீங்கள் அரசியலுக்கு வரீங்க, வரல, உங்கள் அம்மா கிட்ட கேட்கணும், உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்கணும், எது ஒன்றாலும் முடிவு பண்ணிங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் உங்களுக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதில் ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் உங்களுடைய விருப்பம். அதை தாண்டி வீடியோ மேலே வீடியோ, ப்ரெஸ் மீட் மேலே ப்ரெஸ் மீட் வச்சு போட்டுக்கிட்டு நீங்கள் யாரை என்னத்துக்கு ஏமாத்துறீங்க என்னன்னு தெரியல. ஏன்னா ரஜினிகாந்த் என்னுடைய காட்ஃபாதர், என்னுடைய அப்பா மாதிரி, என்னுடைய நண்பர் அப்படின்றீங்க ஒரு பக்கம். அண்ணாமலை என்னுடைய நண்பர் தான் அப்படின்றீங்க. விஜய் என்னுடைய குடும்ப நண்பர். அப்புறம் அவருக்கு தான் நான் டான்ஸ் சொல்லி கொடுத்தேன். அவர் சம்மந்தப்பட்ட பர்சனல் விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுவார். இப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள். ரைட், ஓகே, நீங்கள் எந்த கட்சியில் தான் போக போகிறீங்க அப்படின்ட்டு தெளிவான ஒரு விஷயம் எனக்கு தெரியல. பொதுவாக எல்லாருக்குமே தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நேற்று ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சு அதில் சொன்ன ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் நீங்கள் மறுத்து சொல்லியிருக்கீங்க. அதாவது காலம் செல்லும் வார்த்தை நிற்கும் அப்படின்வாங்க. ஒரு வார்த்தையை போட்டுட்டோம்னா அது நின்று தான் தீரும். நீங்கள் அதுக்கு என்ன தான் 1000 மறுப்பு சொன்னாலும் சரி, அதற்கான விளக்கம் சொன்னாலும் சரி, அந்த வார்த்தை மாறவே மாறாது. என்ன சொன்னாங்க? விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இல்லைனா நோ கமெண்ட்ஸ். வழக்கமாக நோ கமெண்ட்ஸ்னு ஒரு பதில் வருது இல்லை, நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிடலாம். நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் 1 மாதம் டைம் கொடுங்க, இன்னும் ஒரு 4 மாதம் டைம் கொடுங்க, இப்படியா ஒரு மழுப்பலான பதில். அந்த மழுப்பலான பதிலாக சரி, அது நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக பேசுகிறீங்க அப்படின்னு விட்டுடலாம். அவர் மீதான விமர்சனங்கள் வருது, அதை பற்றி என்ன உங்களுடைய கருத்து அப்படின்னா, அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம். ஒரு ஆள் புதுசாக ஒரு தெருவுக்குள்ளே வரான்னா, இந்த தெரு நாய் கொலைக்க தான் செய்யும். அது கொலைக்க தான் செய்யும். பிஸ்கட் போட்டால் அந்த தெருநாய் கம்முன்னு இருந்துடும். சில தெருநாய்ங்க பிரியாணியே சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறீங்களே. 1,63,00,000 பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 1,63,00,000 பேரையும் நீங்கள் திருநாயின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் 1000 விளக்கம் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது தானே வெளியே வரும். நீங்கள் 1000 அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லிவிடுங்க. அப்போ ஓட்டு போட்ட மக்கள் இப்படி தானே சொல்கிறீங்க. நீங்கள் என்ன நீங்கள் தான் பெருசாக அம்மா சென்டிமெண்ட்டுன்னு ஒரே அம்மா சென்டிமெண்ட்டாக பிழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா சென்டிமெண்ட்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சு போச்சுங்க. இன்றைக்கெல்லாம் 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சின்னதாக ஏதாவது ஒரு மெசேஜ் சொன்னால் கூட பூமர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க அவனுங்க. பொதுவாக நான் கூட உட்பட பேசினா வச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட்டு இந்த சென்டிமெண்ட்டு பேசிக்கிட்டு உங்களுடைய நோக்கம் என்ன என்பது பல பேருக்கு புரியவே இல்லை. ஆனால் எனக்கு நல்லாவே புரியுது. உங்கள் நோக்கம், நீங்கள் ஒரு போன வீடியோவில் ஒன்று பேசியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வாங்க, யார் உங்கள் பசங்க, நீங்கள் வாங்கின, நீங்கள் வந்தீங்கன்னா 100 ஏக்கரில் இடம் கட்டலாம், ஒரு 1000 குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கலாம், ஒரு 500 குழந்தைங்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு நல்ல விஷயம். நீங்கள் ஒரு சமூக தொண்டு செஞ்சுட்டு வரீங்க. உண்மையாகவே நீங்கள் அசோக் நகரில் ஒரு சின்ன வீட்டில் இருந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். ஒரு சின்ன வீட்டில் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அசோக் நகரில், அந்த புகாரி ஹோட்டல் சந்தில். அப்போதுலேருந்து தெரியும். அப்புறமா நீங்கள் பெரிய அளவில் வளர்ந்துட்டீங்க. உங்களுடைய காஞ்சனான்ற படம் இந்திய அளவில் மிகப்பெரிய பேசும் படமானது. நீங்கள் பெரிய உயரத்துக்கு போயிட்டீங்க. அதெல்லாம் ரைட்டு, உங்கள் தொழில்முறையான ஒரு விஷயம். உங்களுக்கு அரசியல் தாகம் இருக்குது, அரசியலுக்கு வரணும் அப்படின்னா நேரடியாக வந்துருங்க. நீங்கள் நேரடியாக வந்துருங்க. சரி, அது சார்ந்தது. இப்போ இதை சொல்ல வந்தேன் நான். நீங்கள் வந்தீங்கன்னா, அண்ணா நீங்கள் அரசியலுக்கு வாங்க, இல்லைனா ஒரு கட்சியை ஆதரிங்க, இல்லை ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கரில் இடம், ஒரு 1000 குழந்தைகளை படிக்க வச்சுக்கலாம், ஒரு 500 குழந்தைகளை வைத்தியம் பார்த்துருக்கலாம் அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கே வரீங்க, சீட்டே கொடுக்குறாங்க, எம்எல்ஏ ஆயிடுறீங்க. உங்களுடைய சம்பளம் 1 லட்சம் ரூபா. 1 லட்ச ரூபா சம்பளத்தில் 1000 ஏக்கர் இடம், 100 ஏக்கர் இடம், 1000 குழந்தைகளை படிக்க வைக்கிறது, 500 குழந்தைகள் வைத்தியம் பார்க்குறதுன்னா, இப்போ 1 லட்ச ரூபா சம்பளத்தில் என்னங்க பண்ண முடியும்? சரி, நீங்கள் அமைச்சர் ஆயிடுறீங்க. அமைச்சருக்கான சம்பளம்னு எனக்கு என்ன தெளிவாக தெரியல. ஒரு 5 லட்சம்னு வச்சிங்களேன். சரி, 10 லட்சம் கூட வச்சுங்க. 10 லட்சத்தில் 100 ஏக்கர் நிலம், 1000 குழந்தைகளுக்கான படிப்பு செலவு, அந்த இந்த வசதி எப்படின்றீங்க. அப்போது
ஒரு நேர்மையான அரசியல் நீங்கள் செய்ய போகிறது இல்லைன்னு தான் அர்த்தம். அது பொதுவாக இதை பேசுறதை வச்சே தெரியுது. அது நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு அமைச்சராக ஆயிட்டீங்கன்னா நேர்மையான அரசியல் நீங்கள் செய்ய போகிறதா இல்லை, அதுதான் உண்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் யாராருக்கெல்லாம் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் டக்குன்னு நீங்கள் போயிட்டு, கடந்த காலங்களில் நான் சொல்கிறேன், நான் இல்லை, சோசியல் மீடியாவிலே பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது, எந்தெந்த இடத்துல மீடியா வந்து ஃபோக்கஸ் ஆகுது, மீடியா வந்து அந்த வெளிச்சத்தை அங்கே அடிக்குதுன்னும் பொழுது அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் இருப்பீங்க. ஜல்லிக்கட்டு அது பாட்டுன்னு நடந்துகிட்டு இருந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினாவில் அது பாட்டுன்னு நடந்துகிட்டு இருந்து அது ஒரு தீவிரம் அடைஞ்சது. டப்புன்னு ஒரு கழுத்தில் ஒரு பட்டையை கட்டினீங்க, கட்டிக்கிட்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தீங்க, ரைட்டு. அதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா, மீடியா முன்னாடி இதுக்கு செலவு வந்து 1 கோடி ரூபா செலவு பண்ண, என்னுடைய மனைவியுடைய நகையை விற்று பண்ண அப்படின்னு விற்றோ அடமானம் வச்சோம். 1 கோடி ரூபாய்க்கு நான் ஒர்த்தே கிடையாதுன்னு பல பேர், பல தன்னார்வலர்கள் தான் சொல்லியிருந்தாங்க. வந்து அது மிஞ்சி போனால் என்ன, ஒரு 5 லட்ச ரூபா ஆயிருக்கு போகுது. அந்த நேரம் வந்து ஒரே அமக்கலம் பண்ணி இது பண்ணி கழுதல் பண்ணி அப்புறம் மீடியா முன்னாடி பேசி அதன் பிறகு நடந்த விஷயம்லாம் தெரியும். பெரிய ரணகலமாக மாறிச்சு. அதில் உண்மையாக ஜல்லிக்கட்டில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்கெல்லாம் அவ்வளோ வழக்கை சந்திச்சாங்க. அவங்க மீண்டு வர்றதுக்குள்ளே பெரும்பாடாகி போச்சு. அது ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த ஒரு தம்பி ஒருத்தர் கேபி பாலான்னு, அந்த தம்பி ஏதோ அவர் பாட்டுன்னு ஒரு உதவி பண்ணிட்டு 1000 விமர்சனம் இருக்கட்டும் அவர் மேலே வந்து போயிட்டு அனகாபுத்தூர் ஏரியாவில் போயிட்டு இது பண்ணுறது, அப்புறம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஏதோ இந்த விவசாயிங்களுக்கு நிறைய இதெல்லாம் ஆம்புலன்ஸ் கொடுக்குறதுன்னு டப்புன்னு அவர் கூட ஒரு டையப் வச்சு அது பெரிய விமர்சனமாக மாறி அந்த இடத்துல என்னடா என்னை விட்டா போதுண்டா சாமின்னு அந்த தம்பி பண்ணுறாப்பலே இல்லையான்னு தெரியல. வந்து இடையில கூட ஏதோ ஒரு நீங்கள் சிலம்பரம் முன்ன மாதிரி இதுவாக கிடையாது. வந்து இதெல்லாம் மீறி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஜல்லிக்கட்டு முடிஞ்ச பிறகு பிரசாத் லேபில் ஒரு ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன். வந்து ரொம்ப க்ளீனாக ஒரு நடிகரை நீங்கள் அப்படியே அட்டகாசமாக மாட்ட விட்டுருப்பீங்க. அந்த நடிகர் அங்கே உட்காந்துருப்பார். ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன்னு காசு தேவைப்பட்டது, ஒரு 5 லட்ச ரூபா. நான் தம்பிக்கிட்ட சொன்னேன், 2 முறை சொன்னேன், 3 முறை சொன்னேன், 4 முறை சொன்னேன். டக்குன்னு தம்பி உதவி பண்ணார், ஒரு 50,000 ரூபா அமுச்சு வச்சார் அப்படி. நீங்கள் கேட்டது 5 லட்சம், அவர் அமுச்சு வச்சது 50,000ன்னு அந்த மேடையில் போட்டு அப்படியே உடச்சிங்க. அவர் வேறு யாரும் இல்லை, சிம்பு. அப்போ வந்து சிலம்பரசன் அவர்கள் அப்படி நெளிஞ்சாப்பில் ஒரு மாதிரி ஆகிட்டாப்பில். இது வந்து வேணும்னே பண்ணது தான். இன்னொன்று, கேப்டன் விஜயகாந்த் இறந்து போய் அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ தொண்டர்கள் அப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் நடிகர் சங்கம் ஏற்பாடு பண்ண விழாவா அல்லது வீட்டுக்கான்னு தெரியல, இன்றைக்கி போய் அவர் படத்து முன்னாடி அடுத்து என் தம்பி சண்முக பாண்டியனை வச்சு, யார், விஜயகாந்த் அவருடைய மகன் வச்சு, நான் ஒரு படத்தை தயாரிக்கிறேன்னா இல்லையா பாருங்கள், ஒரு படத்தை எடுக்கிறேன்னா இல்லையா பாருங்கன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய பெரிய விளம்பரத்தை தேடினீங்க. வந்து சரி, இதெல்லாம் உங்களோட இது. ஆனால் தெளிவாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னு தெரியல. வந்து ஒன்றா கட்சிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அதோ வரும், இதோ வரும், அப்படி வரும், இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கமெண்ட்ஸ் போடுங்க. கமெண்ட்ஸ் போடுங்க அப்படின்னா அந்த கீழே போய் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்களா? நீங்கள் அந்த கீழே கமெண்ட்ஸை பார்க்குறீங்களா? அந்த கமெண்ட்ஸ் போடுங்கன்னு சொல்லாமலே இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து அப்படி போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து உண்மையிலே சிஎம் விஜய் அவர்களுக்கு திருச்சி கிழக்கு தொகுதியை இவருக்கு கொடுப்பதாக இருந்தால் உங்கள் கட்சியினரை தயவுசெய்து ஒரு முறை கேட்டுங்க. கொடுப்பதாக இருந்தால் உங்கள் கட்சியில் அடிமட்ட தொண்டை வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டுங்க. ஏனால் விஜய் ரசிகர் மன்றமாக இருந்து நற்பணி இயக்கமாக மாறி இன்று தாவேக்கான் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் இருக்குது. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் என்னன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியை ராகவா லாரன்ஸுக்கு தான் கொடுக்க போறீங்க அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வந்து தெருநாயின்னு சொல்றாரு. உங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட மக்களை தெருநாய் என்கிறார். இது எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை? வந்து இது எப்படியாப்பட்ட வார்த்தை? கீழே நான் கேட்கல, கீழே ஒரு தம்பி கமெண்ட்ஸில் கேட்டிருக்காப்புல, சார் அவர் வந்து ராகவாவா லாரன்ஸா, இதற்கு நல்லா தெரிஞ்சுங்க, அவர் ராகவாவா லாரன்ஸா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். இதற்கான பதிலை அவர் தான் சொல்லணும். சிஎம் விஜய் அவர்கள் தயவு செய்து, அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தா, ஏன்னா இது வரைக்கும் தெரியல, வந்து அப்படி திருச்சி கிழக்கில் இவர் தான் நிற்க வைக்க போறேன்னு இருந்தா இந்த மக்களுக்கு என்ன ஆயிடும்னா,
இனி வரப்போகிற இடைத்தேர்தல், அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அதற்கு அடுத்து வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் பெரும்பான்மையான சினிமாக்காரர்கள் தான் இங்க தாவேக்காவில் நிக்க போறாங்க, வேட்பாளராக நிக்க போறாங்க, நிற்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஏன்னா இங்க வாக்களித்தது உங்களுடைய ஒற்றை முகத்திற்காகத்தான். திரும்ப சொல்றேன், அது உங்களுக்கே தெரியும், உங்க கட்சியினருக்கே தெரியும். உங்க எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு, எம்பி இல்லை, உங்க எம்எல்ஏ யாரு, அமைச்சர் யாரு, யாருமே தெரியாது அவங்களுக்கு. அந்த விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்க. இவரை மாதிரியான ஆட்களுக்கு நீங்க தயவு செய்து சீட்டு கொடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு இல்லை 100 முறை தயவு செய்து அதை மறுபரிசீலனை செய்து கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு உங்க கட்சிக்குள்ள ஒரு கருத்து கணிப்பை நடத்துங்க. அதில் தவறே கிடையாது. லாரன்ஸ் அவர்கள் உண்மையிலே அரசியலுக்குள்ள வராரா, இதை வைத்து விளம்பரம் தேடுகிறாரா என்பது அவருக்கே வெளிச்சம் வேணாம். இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பேச விரும்பல. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.